படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம். கட்டாயம் எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கணும். படத்துல என்ன சொல்லுவாங்க? படத்துல இது ஒரு கடலோர மீனவ காதல் கதை தான் இது. அவங்களோட லைஃபு, அவங்களோட காதல், தொழில் எல்லாமே இருக்கும். கஷ்டம், சந்தோஷம் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஸ்டோரி. ரியாலிட்டியை பேசுகிற ஒரு படம். ஃபேமிலியோடு எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். இளையராஜா சாரோட மியூசிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கதைக்கு ஒரு பெருசாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பலமாக இருக்குது. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நிறைய இடத்துல கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காகவும் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அப்போது இளையராஜா சார் மியூசிக்கோட படங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இது கொடுக்கும். விஷுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. டைரக்டரோட ஒர்க் ரொம்ப சூப்பரான ஒர்க். அந்தோனின்னு ஒரு படம் பார்த்தோம். இலங்கை தமிழர்களாக பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாகவே ஒரு அருமையான படம். இல்லை, நம்ம கயல் படத்தில் நினச்சேன். கயல் வின்சென்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் நான் வந்து கயல் படத்தில் பார்க்குறப்ப அவருக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு நினச்சேன். நம்ம தமிழ் சினிமா தான் திறமைசாலிகளை அவ்வளோ சீக்கிரம் கண்டுக்காது. இந்த படத்தின் மூலயமா ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. வேற லெவல் கதை, வேற லெவல் படம். என்னன்னா, ஒரு கடற்கரை, ஒரு கிராமம், அவர் ஒரு டான் வேலையெல்லாம் பண்ணுறாரு. அதுலேருந்து தான் விரும்புகிற ஒரு விஷயத்துக்காக அதெல்லாம் விட்டுட்டு வெறும் மீன்பிடி மீனவராக மாறுறாரு. அப்படி மாறுறப்பையும் அவர் லைஃப்பில் விதி விளையாடுது. அது எப்படி விளையாடுது, என்ன மாதிரி விளையாடுது, என்ன அது ரெமெடி, அவர் என்ன பண்ணுறாரு, வேற ஒன்றும் ஒரு காதல் மனைவி, ஒரு அழகான குழந்தை, அவங்களுக்கு ஒரு சோதனை, அதுலேருந்து இவங்க மீண்டாங்களா மாண்டார்களா அப்படிங்கிற கதை. இதுக்கு இளையராஜாவோட மியூசிக்கு, கேமராவும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இளையராஜாவோட மியூசிக்னு நம்ம பழைய இளையராஜா இல்லை, இப்போ ஏதோ கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜாவெல்லாம் கலந்து மியூசிக் போடுற மாதிரி இருக்குது. இளையராஜா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த மாதிரி நேட்டிவிட்டி கதைக்கு இளையராஜா மியூசிக் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எனக்கு கூட 2-3 பாடல் வரியே சொல்லுங்கிற அளவுக்கு பிரமாதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரியாலிட்டியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லைட் வெயிட்டடாக இருக்குது. செகண்ட் ஆஃப் ரொம்ப ஹெவி, ரொம்ப பிரமாதமாகவும் இருக்குது. அதுமாதிரி இந்த ஊர் மக்கள் ஊரோட ஒத்து வாழுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் ரொம்ப அழகாக இந்த படத்தில் அப்படியே சொல்லாமல் சொன்ன விதத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. மீனவர் வாழ்க்கை தான். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இது இலங்கை மீனவர்களோட வாழ்க்கை. எனக்கு வந்து ஊர் வந்து கடற்கரை பக்கம், இந்த பூம்புகார், தரங்கம்பாடி, குறையார் இந்த பக்கம். அதனால் நமக்கு கொஞ்சம் ரொம்பவே ஃபீல் ஆச்சு. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் அந்த ஊர்லாம். அந்த சின்னங்குடிலாம் சொல்லுவாங்க ஒரு மீனவர். இந்த ஒருதலை ரகம் படத்தில் ஒரு ட்ரெயின் வரும். அந்த ஊர் அந்த மீன் ஏற்றிட்டு வர்றதுக்காகவே அந்த ட்ரெயின் நம்ம டிஆர் பண்ண படத்தில் அந்த ஃபீல்லாம் எனக்கு வந்தது. உண்மையாகவே இதை பார்த்தா அந்த கடற்கரை ஒரு கிராமம் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா, அது ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இந்த அந்த அவங்களோட வாழ்க்கை, அதாவது விதி வலியதுங்கிறதையும் படத்தில் கடைசியாக சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அந்தோனி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் கயல் வின்சென்ட் நான் வந்து நார்மலாகவே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர். இந்த படத்தில் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து அள்ளி சாப்பிட்ருக்காருன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம், வாழ்ந்திருக்காரு, அந்த கதையோட வாழ்ந்திருக்காரு. ஒவ்வொரு சீனும் வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை தான், பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் தான் எடுத்திருக்காங்க இந்த கதை. ஸோ அந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஹைலைட் வந்து இளையராஜா சார் மியூசிக் தான். சீன் பை சீன் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் இப்போவும் கூஸ் பம்ஸாக தான் இருக்கும் ஒவ்வொரு சீன்ஸுமே. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டர்ஸில் வந்து பார்க்க வேண்டிய படம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த வீக் ரிலீஸ் ஆகிற படத்துலேயே இது ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணாங்க. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, கடல் மாதா, அதாவது கடலுக்காக கடற்கரையில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து நம்ம உண்மையாக நம்ம கடலுக்கு நம்ம அம்மாவாக நினச்சிருந்து நமக்கு அது உண்மையாக இருந்தால் அது என்றைக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிளைமேக்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக எல்லா தியேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா, அது வேற மாதிரி, இது அதை விடவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்கு. சீன் பை சீன் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக், இளையராஜா சார் சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பீஸ்ஃபுல்லா, ஒரு நம்ம எந்த ஒரு ஃபோக்கஸும் டைவர்ட் ஆகாம அந்த படத்திலேயே நம்ம போற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பெயின்ஃபுல்லா தான் இருக்கு. காமெடிலாம் எதுவும் இல்லை. ஒரு மனுஷங்களோட, மக்களோட கஷ்டம் வந்து என்னங்கிறத வந்து கண்ணீர் வழியா நம்மளே ஃபீல் பண்ணி அழுகிற அளவுக்கு இருக்கு படம். தமிழ்லாம் இல்லை, பட் வந்து அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறது வந்து நம்ம இந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ஸ்ல பாருங்க. தேங்க்யூ. வணக்கம், என்னோட பேர் வின்சென்ட் நகுல். நான் கயல் படத்தில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ரொம்ப நாள் படமெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அந்தோனி என்று சொல்லிட்டு ஒரு முழுக்க ஈழத்தில் எடுத்த ஒரு படம். அதில் இந்த படத்தோட கதையின் நாயகனாக நடிச்சிருக்கேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு தந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த படத்தை வந்துட்டு இளையராஜா சார் பார்த்துட்டு அவருக்கு படம் பிடிச்சப்போ இந்த படத்தை வந்துட்டு மியூசிக் போட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் மனசில் ரொம்ப திருப்தி. ஏன்னா ஈழத்து சினிமாவோட வரலாற்றில்
இதுவரையும் எந்த இந்தியன்ஸ் மியூசிக் டைரக்டரும் அங்கே மியூசிக் பண்ணதில்லை. அதுலேயும் இளையராஜா சார் வந்து அவரோட 50வது வருஷம், அவரோட 1524வது படம் எங்களோட படத்துக்கு மியூசிக் பண்ணது. 5 பாட்டு நல்லா இருக்குது, கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ரோனி தியேட்டரில் இருக்கேன். முடிஞ்சால் வந்து யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து படம் பாருங்கள். கண்டிப்பாக படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அந்த படம் நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் தான் பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் கொண்டு சேருங்க. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய தடம் படத்தை பார்த்தாச்சு. படத்துல எந்த குறையும் இல்லை. ஒரு எப்பயுமே சொல்றதுதான், ஒரு ஈழத்து வாழ்வியலை நீங்க வந்து கோ ப்ரொடக்ஷனா ஒரு ஸ்ரீலங்கன் இந்தியன் ப்ரொடக்ஷன் அழகா செய்திருக்கிறாங்க. ஸோ இங்க இருந்தும் நிறைய பேர் அதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க, அங்க இருந்தும் நிறைய பேர் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட். எப்பயுமே நான் எல்லா இடத்துலையுமே சொல்றதுதான், தமிழ்நாட்டுல வந்து இருக்கிற கலை இலக்கிய படைப்புகளா இருக்கட்டும், திரைப்படங்களா இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் பெரிய அளவில் கண்ட்ரிபியூட் பண்றாங்களா இல்லையா? பண்றாங்க தானே. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்களும் ஒரு ஈழத்தமிழ் படைப்புகளுக்கு நாங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ஒரு தேவை இருக்குது இல்லையா? நீங்களும் அதை திரும்ப செய்யணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். உண்மையாவே ஆர்டிஸ்ட் வைஸா அவங்க எப்பயுமே அந்த கண்ட்ரிபியூஷனை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ராஜா சார் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு மியூசிக் பண்ணி இருக்கிறாரு. அங்க இருக்கிற கொஞ்சம் டேலண்ட்ஸ், இங்க இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் டைம் இங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணணும். அதை தாண்டி கம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நாங்க வந்து நிச்சயமா இந்த படத்துக்காக எங்களோட டைமையும் மணியையும் நாங்க கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு வாழ்வியல் சம்பந்தமான படம் தான். இதுல வாழ்வியல் சம்பந்தமான அரசியல், ஒரு மக்களோட வாழ்வியல் தான் பேசப்படுதே தவிர அதை தாண்டின ஒரு அரசியலை பத்தி இந்த படத்துல எங்கேயுமே பேசப்படல. முதலாவது எங்களுக்கு அந்த வாழ்வியல் தெரியணும் தானே. நாங்க அந்த அரசியலை பேசுறதுக்கு முதல்ல எங்களுக்கு அந்த வாழ்வியல் என்ன, அங்க மனிதர்கள் என்ன, அவங்களோட உணர்வுகள் என்ன, அங்க காதல் எப்படி இருந்தது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இல்ல. இப்ப நாங்க இத்தனை வருஷமா தமிழ்நாட்டு படங்களை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு காதல் எப்படி இருக்குது, ஒரு காலேஜ் எப்படி இருக்குது. ஆனா அங்க உங்களுக்கு தெரியாது இல்ல. அப்ப அதெல்லாம் நீங்க பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க பாலிடிக்ஸுக்கு வரலாம் இல்லையா? யாரு அரசியல் சார்ந்து யாரு பார்த்தாலுமே அவங்க இதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்படி ஒரு படத்தை செய்ததுனால. இது அரசியல் இதுகளுக்கெல்லாம் அப்பால் பட்டு ஒரு காதலை சொல்ற ஒரு அழகான ஒரு கடலோர காவியம் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ.